ராவணன் நல்லவனா கெட்டவனா? தங்கையுடைய மூக்கு அறுத்துட்டாங்க. தன்னோட தங்கச்சியோட மூக்கு அறுத்த கையோட ராவணனுக்கு கோவம் வந்துருச்சு. போயிட்டு சீதாவை தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாருங்க. இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு பார்ப்போமே. சூர்பனகையிலேருந்து ஆரம்பிப்போம். இந்த சூர்பனகை என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு விதவை. அந்த விதவை வாயை முடிக்கிட்டு வீட்டில் இல்லாமல் காட்டுக்கு கிளம்புறாங்க. என்னத்துக்கு? தேவையில்லாத ஒரு விதவை பெண்ணுக்கு காட்டில் என்னங்க வேலை? சிந்திக்கணுமா சிந்திக்கக்கூடாதா? தாலி அறுத்த பெண் வீட்டில் இருக்கணும். அதுவும் தாலி அறுத்தது யார் தெரியுங்களா? ராவணன். அந்த சொந்த தங்கச்சி, அந்த தங்கச்சியுடைய தாலியை ஒரு அண்ணன் அறுப்பானாங்க. எவ்வளோ பேசுகிறானுங்க ராவணனை பற்றி, இதை பேச மாட்டானுங்க. யார் கொன்னது? சூர்பனகையோட கணவனை ராவணன். சரி, கொன்னுட்டான். கொன்னவருக்கு தங்கச்சி என்ன செய்யணும்? அவ்வளோ பெரிய அரண்மனை, எவ்வளோ பெருசு அந்த இலங்கை. சும்மா இருக்க வேண்டியதானே? இங்கே இருந்து காட்டுக்கு போனது. காட்டுக்கு போயிட்டு சரி அங்கே போயிட்டு 4 இடம் சுற்றி பார்த்தோமா, வராமல் அங்கே போயிட்டு 2 ஆண்களை பார்க்குறது. ஒன்று ராமர், ஒன்று லட்சுமணன். பார்த்து அவங்க அழகில் வர மயங்கி ராமனை போயிட்டு கையை வச்சு பிடிச்சிருக்காங்க. போயிட்டு இது தப்பு இல்லையா? எவ்வளோ பெரிய தவறு. அதுவும் கூட சீதாவர் இருக்காங்க. சீதா இருக்காங்கன்னு தெரிஞ்சு கூட ராமன் மீது ஆசைப்பட்டிருக்காங்க. யாரு? சூர்பனகை. சரி, ராமனை ஒன்றும் செய்ய முடியாது, தோ இருக்காண்டா லட்சுமணன், செவசவனே லட்சுமணனை பிடிப்போன்னு சொல்லி லட்சுமணனை பிடிக்க போகும்போது லட்சுமணன் பிளான் பண்ணிலாம் மூக்கை வெட்டலைங்க. ஒரு மனுஷன் மூக்கை பிடிச்சு இழுத்து அறுக்கிறது எவ்வளோ கஷ்டம் சிந்திச்சு பாருங்க. அப்படியே அவன் மூக்கை வெட்டுறானா, ஒன்று அவன் மூக்கு ரொம்ப நீளமாக இருந்திருக்கணும். அப்போ அந்த இடத்துல அரக்க வேஷத்தை அவங்க கலைச்சிருக்கணும். அந்த அரக்கங்கன்னு தெரிஞ்ச உடனே, அசுரர்கள்னு தெரிஞ்ச கையோட ஒன்று லட்சுமணன் எடுத்து வெட்டியிருக்கணும். ரைட்டு தானே? இதான் அங்கே நடந்திருக்கணும். இல்லை என்றால் வாளை எடுக்கும் போதே சீவப்பட்டிருக்கணும். அந்த மூக்கு என்பது லேசாக கீரல் பட்டோ இல்லை சீவப்பட்டோ இருந்திருக்கணும். சரிங்க, வெட்டிட்டாங்க, எல்லாம் நடந்துருச்சு. இங்கே இருந்து போகிறாங்க. சூர்பனகை வேதனையோடு அழுதுகிட்டே, அண்ணா என் மூக்கை அறுத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி. சரி, அறுத்துட்டாங்கன்னு போனாங்க தானே. அவங்க என்ன செஞ்சுருக்காங்க? ஒரு நேர்மையான பெண்ணாக இருந்தால் சூர்பனகை, ஒரு தங்கச்சி, ராவணனுடைய தங்கச்சி, என்ன சொல்கிறீங்க, ஒரு அரசனுடைய தங்கச்சி, நேர்மையாக என்ன சொல்லியிருக்கணும்? அண்ணே, எனக்கு காமம், எனக்கு காதல் உணர்வு, அதனால் நான் ராமனை பார்த்தேன், ராமன் வேணான்னு சொல்லிட்டாரு, அதனால் அந்த உணர்வுகளை தீர்த்து கொள்வதற்காக லட்சுமணனை பார்த்தேன் அப்படின்னு நேரடியாக சொல்லியிருக்கலாமே. கரெக்டு தானே? அந்த லட்சுமணன் கோபப்பட்டு என் மூக்கை எடுத்துட்டான்னு சொல்லலை. இவ்வளோ கதை ஒளிஞ்சிருக்குங்க உள்ளுக்கு. இவ்வளோ கதை ஒளிஞ்சிருக்குது. ரைட்டு தானே? இவ்வளோ உள்ளுக்குள்ள மர்மங்கள் இவ்வளோ இருக்குது. அதை விட்டுப்புட்டு என்னோடா ஒரு ஆண்கள் பெண்ணோட மூக்கை வெட்டிட்டாங்க, அந்த கோபத்தில் தான் ராவணன் போய் சீதாவை தூக்கணும் அப்படின்னு சொன்ன மடத்தனம் அல்ல. சரி விடுங்க, போய் சொன்னாங்க தானே. அறிவாளி ராவணன் என்ன செஞ்சுருக்கணும்? கேட்டிருக்கணும். எதனால் நீ காட்டிற்கு சென்றாயின்னு கேட்டிருக்கணும். அதையும் கேட்கல. சரியா? ஒரு விதவை பெண்ணுக்கு இங்கே சிவபூஜை செய்யாமல், இல்லை இங்கே நம்மளுடைய நாட்டுங்க சுற்றி என்ன இருக்கோ அதை நீ பார்க்காம இங்கேருந்து காட்டுக்கு என்னென்னு போனால் அதை நீ கேட்காம நீ கோலம் போட்டுக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் புள்ளி வச்சு கோலம் போட்டுக்கிட்டு இருக்க. உன் தங்கச்சி சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டு உன் மண்டையே குழம்பி போய் புள்ளியை தவறாக ஒரு இடத்துல போட்டுட்ட. உன்னுடைய கோலமும் அலங்கோலமாக மாறிடுச்சு, உன்னோட மூளையும் அலங்கோலமாக ஆயிடுச்சு. என்ன சொல்கிறாங்க சூர்பனகை? அண்ணா, ஒரு அழகு தேவதையை காட்டில் பார்த்தேன். என் அண்ணன் இலங்கேஸ்வரனுக்கே இந்த அழகு தேவதை சொந்தம் என்று அவர்களிடத்தை நான் கேட்டேன். அவர்கள் மறுத்து விட்டார்கள். சண்டையிட்டேன், என் மூக்கை வெட்டி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்லலாமாங்க? எவ்வளோ பெரிய பொய். சரி, உன் தங்கச்சி அந்த பொய்யை சொல்கிறிய, நீ தான் பெரிய 10 தலை ஆயிடுச்ச. 10 தலை ஆங்கியராவேன், 64 கலைகளை கற்றவர், அப்படி இப்படின்லாம் பேர் இருக்குது தானே. கொஞ்சம் அறிவு பூர்வமாக என்ன கேட்டிருக்கணும்? நம்ம சாதாரண மனிதர்களே கேள்வி கேட்பாங்க. இவர் கேள்வி கேட்டாரா கேட்கலையா தெரில. உடனே பிளானை போடுறாரு. என்னடா இவ்வளோ பெரிய அழகியா? சரி, ஓகே, தூக்கிடலாம். இவருக்கு தான் தூக்கி பழக்கமாச்சே, அப்போ தூக்கிடலான்னு சொல்லிட்டு போகிறாரு. சரி, உண்மையாகவே ஒரு தங்கைக்கு இழைக்கப்பட்ட அநீதி மூக்கை வெட்டிட்டாங்க. நேராக போய் சீதாவோட மூக்கை வெட்ட வேண்டியதானே. ஏன் சீதாவோட மூக்கை வெட்டலை? தப்பு இல்லையா? அதுக்கு ஏன் சூழ்ச்சி செய்யணும்? மாரிசன் என்ப மானை உருவாக்கி அந்த மானை வேஷம் போட வச்சு தங்கமானா ராமர் அந்த மானை தொட்டிக்கிட்டு போக, லட்சுமணன் ராமர் பின்னாடி போக, இப்படி இவ்வளோ சூழ்ச்சிகள் செய்து, அதுவும் முனிவர் மாதிரி வேஷம் போட்டு அந்த ராவணன் முனிவர் மாதிரி ஒரு வேஷம் போட்டு அந்த சீதாவை தூக்கிட்டு போகிறாருங்க. எவ்வளோ பெரிய சூழ்ச்சி, எவ்வளோ பெரிய துரோகம் சொல்லுங்க.
சீதாவுக்கு அங்கே துரோகம் நடந்தது. ஏன்னா முனிவர் மாதிரி வேஷம் போட்டுட்டு தூக்குறது தப்பு இல்லையாங்க. இன்னைக்கு எவனா சாமியார் ஏமாத்தினா எப்படிலாம் உங்களுக்கு கோவம் வருது, சாமியார் வேஷம் போட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டானே. அப்பவே ராவணன் வேலை செஞ்சிட்டாரு, சாமியார் வேஷத்தை போட்டு சீதாவை தூக்கிட்டாரு. சீதா ஏமாந்துட்டாங்க, ஏதோ அந்தனர் தான் வந்திருக்காரு, ஏதோ முனிவர் தான் வந்திருக்காரு, அவங்களுக்கு நம்ம உணவு அளிக்கணுமே நினச்சி அந்த கோடை தாண்ட போய் கடைசியில் அப்படி தூக்கிட்டாரு. சரி, ஓகே, தூக்கிட்டு போனார் தானே. போயிட்டு என்ன செஞ்சுருக்கணும், நேராக லட்சுமணனுக்கும் ராமனுக்கும் தகவல் கொடுத்துருக்கணும். எதுவுமே கொடுக்கல, இவர் பாட்டுக்கு பீஸா இருந்துட்டார் அங்கே போயிட்டு. அதை விட இன்னொன்று நடந்துச்சுங்க. இந்த தூக்கிட்டு அவருடைய அந்த விமானத்தில், பறக்கிற விமானம், இதை வர பெருமையாக பேசிக்கிறாங்க ரொம்ப பேர். அவர்கிட்ட தான் அந்த விமானம் இருந்துச்சு, ராவணன்கிட்ட விமானம் இருந்துச்சுன்னு. அந்த விமானம் என்பது குபேரனுடையது. குபேரனுக்கு நிறைய விமானங்கள் இருக்குது. இந்த மாதிரி அந்த விமானத்தை ராவணன் திருடிட்டு வந்துட்டார். திருட்டு விமானத்தில் சீதாவை தூக்கிட்டு போயிட்டார். இதுதான் உண்மை. நல்லா படித்து பார்க்க சொல்லுங்க போய் கதையை. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே. பறந்து போய்கிட்டே இருக்காங்க. ஜடாயு என்பது ஒரு பறவை அரசன், அந்த பறவைகளுக்கு அரசனான அந்த கருடன்னு சொல்லுவாங்க. அந்த ஜடாயு ராமர் மீது உள்ள பக்தியில் போயிட்டு சீதாவை கடத்திட்டு ராவணன் போறானே அப்படின்னு சொல்லி சண்டை கொடுக்குதுங்க. சண்டை கொடுக்குற அந்த ஜடாயுன்ற பறவை சண்டை கொடுக்குது. கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாமல், பறவையினாலே சிறகுகள் தான் பாருங்க, அந்த சிறகுகளை ஒருத்தன் வெட்டுவானா நீங்கள் சொல்லுங்க. 2 சிறகுகளையுமே வெட்டுறாருங்க ராவணன். தப்பு இல்லையா? நீ ஒன்று குத்தி கொலை பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அது எவ்வளோ ஆறுதல் கொடுத்துருக்கோம். போர்னா கொலை தானே பண்ணணும், நீ அதை கூட செய்யலை. நீ 2 சிறகுகளை நீ வெட்டினாய். வெட்டி அந்த ஜடாயுன்ற பறவை பறக்க முடியாமல் மேலேருந்து கீழே விழுந்தது. அப்புறம் ராமன் வராரு. ராமன் பார்க்குறாரு. அந்த வழியாக போகும்போது ஜடாயுவை பார்த்து, ஜடாயுவுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனை ஈமச் சடங்குகளை ஒரு மனிதனாக எண்ணி அந்த ஜடாயுவை செய்தாருங்க. இதில் யாருங்க உயர்ந்தவங்க? கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் ஒரு பறவையை நீ கொன்றிருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் 2 சிறகுகளை வெட்டினாய். பறவைனாலே சிறகு தான் வருங்க, அந்த சிறகையே நீ வெட்டியிருக்க. ஆனால் அதுவே ராமன் என்ன செய்தார்? தன் மனைவி கடத்தப்பட்டாலும் அந்த உணர்வுகளோடு அவர் இருந்தாலும், அந்த ஒரு வேகம், அந்த கவலை, அந்த துன்பத்தோடு அவர் இருந்தாலும், அந்த பதற்றத்தோடு இருந்தாலும், அந்த ஜடாயு என்கிற அந்த பறவைக்கு என்னென்ன அங்கே செய்யணுமோ அந்த ஈமச் சடங்குகளை செய்துவிட்டு அங்கிருந்து புறப்படுகிறார். எதுங்க மனிதாபிமானம் சொல்லுங்க. சரி, இப்படியே ராமருடைய பயணம் ஒன்றுன்னா தொடருதுங்க. தொடர்ந்து போயிடுச்சா, போய் கடைசியில் அங்கே போய் அனுமானை பார்த்து அங்கே வாலியை கொன்று இப்படியே எல்லாம் நடந்துருச்சு. நான் சீக்கிரமாக சொல்லிட்டு போகிறேன், நான் ஷார்ட்டாக அந்த ஸ்டோரியை முடிக்கணும் பாருங்கள். அந்த பாயிண்ட்டை மட்டும் எடுத்துக்கோமே. போயிட்டாங்கங்க, போர் நடக்குது. அந்த பகுதியில் பார்த்தா ராவணன் ஒரு ஆளாக இறந்து போய்கிட்டு இருக்காங்க ராவணனுடைய பகுதியில். இதெல்லாம் சூழ்ச்சியா? ராமருடைய பராக்கிரமம், ராமர் படைக்கிட்டு இருக்கிற பராக்கிரமம், பலம், அவ்வளோ பெரிய பலம். அந்த பலத்தை சமாளிக்க முடியாமல் 64 கலைகளை கற்ற அந்த ராவணன் தள்ளாடி போகிறான், தடுமாறி போகிறான், எல்லாமே இழந்து போகிறான். கடைசியாக போர் முடிவுக்கு வருது. ராவணனுடைய அம்மாவும் அப்பாவும் சொல்கிறாங்க, ராவணா நீ செய்வது மிக மிக தவறு. வந்தது இவ்வளோ நடந்தோம், வந்தது யாருன்னு கூட தெரியாமல் நீ இன்னமும் போரிட்டுக்கிட்டு இருக்க. வந்தது சாதாரண ஆள் கிடையாது, மகாவிஷ்ணுடைய அவதாரம், நீ அதை புரிஞ்சுக்கோ, ஒழுங்கு மரியாதையாக சீதாவை ஒப்படைச்சிருன்னு அழகாக சொல்கிறாங்க. அன்பாவும் சொன்னாங்க, அழகாவும் சொன்னாங்க, அதட்டையும் சொல்லிட்டாங்க. அதுக்கெல்லாம் அசர்றவே கிடையாதுங்க அந்த ராவணன். மண்டை கொழுப்பு, மண்டை திமிரு. இந்த மண்டை திமிரில் நான் தான் உயர்ந்தவன், நான் கண்டிப்பாக ராமனை அடிச்சிருவேன், இப்போ கிழிச்சிருவேன்னு சொல்லிட்டு எல்லா தம்பியுமே இறந்து போயிட்டாங்க. மகன் இறந்து போயிட்டான், படை வீரர்கள் இறந்து போயிட்டாங்க. எல்லாமே முடிஞ்சு போகிற வரைக்கும் உன்னுடைய சுயநலத்தையும் உன்னுடைய பிடிவாதத்தையும் நீ விடாமல் இருக்கியே. என்னங்க அரசன், ஒரு நாட்டு அரசனுக்கு இது அழகா சொல்லுங்க? இல்லை ஒரு சிவ பக்தனுக்கு இது அழகா? அதுவும் அற்பத்தனமாக இதற்கு முன்னாடி சீதாவிடம் போய் பல முறை வற்புறுத்தி இருக்கிறார். நீ என்னை திருமணம் செஞ்சுக்கோ, நீ என்னை திருமணம் செஞ்சுக்கோன்னு சீதா கிட்ட போயிட்டு வற்புறுத்தல், அவ்வளோ வற்புறுத்தல். ஏன் தெரியுங்களா? ராவணன் தொடல. ரொம்ப பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ராவணன் தொடவே கிடையாது சீதாவனு. அதுதான் நம்மளுடைய தவறு. தொட்டால் ராவணனுடைய தலை வெடித்து விடும் என்பது ராவணனுக்கு இதற்கு முன்னால் கிடைத்த சாபம். ராவணனுக்கு ஒரு சாபம். இந்த சாபம் என்னன்னா, எந்த பெண்ணையும் அவருடைய இஷ்டம் இல்லாமல் தொட்டு உன் தலை அந்த கனவை வெடிச்சு சிதறிடும். அதனால தான் தொடரல சீதாவை, தெரியுங்களா? இதான் உண்மை. அப்படி அந்த பயம் இல்லைன்னா இவர் பலவந்தமாக ஏதாச்சும் பண்ணியிருப்பார். ஆனால் அவங்களை நெருங்க முடியாது. சீதா என்பவர்கள் நெருப்புக்கு சொந்தமானவங்க. அவங்க ஒரு தீ.
அதனால தான் அவங்க தீ குளிக்கும் போது கூட அந்த தீ அவங்கள சுடலை. அவங்க பூமாதேவியோட குழந்தை, அது எல்லாருக்கும் தெரியும். அவங்க மகாலட்சுமி என்பது எல்லாருக்குமே தெரியும். அவங்கள நெருங்கக்கூட முடியாது. இருந்த போதிலும் தொட்டு கூட பார்க்க முடியவில்லை என்றால் அந்த பயம் தலை வெடிச்சு சிதறிடணும். அங்கேயும் ஒரு சுயநலம். சரிங்க, போர் கடைசிக்கு வந்துருவோமே. போர் கடைசிக்கு நடந்துருச்சு, நடந்து முடிய போது. அந்த கடைசி கிட்டத்தில் ராவணனுக்கும் ராமனுக்கும் நேருக்கு நேர் மோதல் ஏற்படும் போது அவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணி அவ்வளோ பெரிய பிரச்சனைகளை ராமருக்கு கொடுத்து கஷ்டங்களை கொடுத்த அந்த ராவணன் கிட்ட ராமர் என்ன கேட்கிறாரு தெரியுங்களா? ராவணா, நீ செய்தது தவறு என்று உணர்ந்து மன்னிப்பு கேள், உன்னை நான் மன்னித்து விடுகிறேன் அப்படின்னு சொல்றாருங்க. அது சொல்லி கூட ராவணனுக்கு அந்த திமிர் அடங்கலை, அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சரியா? இப்போ நான் சொல்கிற கதையே எதிர் தரப்பினர் ஏற்றுக்க மாட்டாங்க. ராவணன் சைடில் உள்ளவங்களாம் ஏற்றுக்கவே மாட்டாங்க. இது திணிப்பு, அது திணிப்புன்னுவாங்க. இதெல்லாம் திணிப்புலாம் கிடையாது. போயிட்டு நல்லா தின்னு புட்டு இந்த கதையை படிங்க. படித்தாதான் உங்களுக்கு புரியும். நான்லாம் ராமாயணத்தை பல தடவை படித்திருக்கிறேன். என்னோட 10 வயசுலேருந்து படிக்கிறேங்க ராமாயணத்தை. ஒரே மாதிரி கதை தான், ஆழமானது மேலோட்டமானது அப்படின்னு ஒரே மாதிரி தான் படிக்கிறேன். அப்புறம் ராமன் கேட்குறாரு, அப்பயும் அடங்கலை. அப்புறம் வேறு வழி என்ன? அடித்து தூக்க வேண்டி தான். அப்புறம் சீதாவை நல்லபடியாக கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதில் வேறு ஏன் தீக்குளிக்க சொன்னா, ஏன்டா சந்தேகப்பட சொன்னா அப்படின்னு சொன்னா, அவன் பொண்டாட்டி அவன் சந்தேகப்படுறாரு. உனக்கு என்ன அதில் பிரச்சனை? அவங்க தீ குளித்தாங்க, அவங்க தீயில் சாவலை. உன் பொண்டாட்டி தீ குளிச்சா சாவறாங்களா சாவலையான்றதை பாரு. அவங்களுக்கு கருப்பு இருக்கா கருப்பு இல்லையான்றதை பாரு. அதை விட்டு சீதா குளிச்சதை பற்றி பேசாத. அவனுக்கு தில்லு இருந்துச்சுன்னா சீதா குளித்த மாதிரி அவன் பொண்டாட்டி குளிக்க சொல்லி கருப்பு இருக்கான்னு பார்ப்போம். அவ்வளோத்தான். சரியா? ரொம்ப பேசாத. ஏன்டா அவன் குளிக்க சொன்னா, ஏன்டா இவன் குளிக்க சொன்னா, அதெல்லாம் பேசாத. தீ குளிக்க சொன்னாங்கன்னு சொல்லி ராமனை தப்பா பேசாத. உன் பொண்டாட்டியால் குளிக்க முடியுமா? அவ்வளோதான் என்னுடைய கேள்வி. சரி, அடுத்த நிலைக்கு போவோம். ராவணன் சாய்ந்து விட்டான். ராமன் சீதாவை கரம் பிடித்து மீண்டும் அவங்க ஊருக்கே கிளம்பிட்டார். இப்போ இதில் ஒரு கேள்விங்க. 64 கலைகளை கற்றவன் சிவபக்தன். ராவணனை விட சிவன் பக்தன் உலகத்திலே இல்லைன்னு பீத்திக்கிறாங்க சில பேர். ஏன் இந்த பொய்? அதாவது சிவன் பக்தன், இவரை விட சிவபக்தன் யாருமே இல்லைன்றது அற்பட்டமான ஒரு பொய். ஏன் சிவன் இதுக்கு உதவி செய்யலுங்க? ஏன் சிவன் உதவி செய்யலை? எல்லாரும் ராமனும் சிவனை தான் கும்பிட்டாங்க, ராவணனும் சிவனை தான் கும்பிட்டாங்க. இப்படி இருக்கும்போது இரு தரப்பினருமே சிவனை கும்பிட்டுட்டு தான் போர் செஞ்சாங்க. இப்படி இருக்கும்போது ஏன் ராமன் மட்டும் ஜெயிச்சாரு? காரணம், நீதி என்பது ராமன் பக்கம் இருந்தது, அநீதி என்பது ராவணன் பக்கம் இருந்தது. நம்ம என்னங்க தீர்ப்பு சொல்கிறோம்? நம்ம தீர்ப்பு சொல்கிறதுக்கு முன்னாடி இறைவன் கொடுத்துருப்பான் ஒரு தீர்ப்பு. அந்த கடவுளுடைய தீர்ப்பு என்னது? ராவணன் அழிஞ்சே தீர்ன்றது தான் கடவுளுடைய தீர்ப்பு. அப்போ எதுக்கு நம்ம இதில் அடிச்சுக்கிறோம்? இதிலே புரிஞ்சுங்க. ஆனால் விதண்டாவாதம் பண்ணுறவங்கள நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் விதண்டாவாதம் பண்ணிக்கிட்டே இருந்து அப்படியே போயிடுவீங்க. சரியா? இதுதாங்க ராமாயணத்தோட அந்த சூர்பனகை ஆரம்பித்து போர் வரைக்கும் உள்ள சிக்கனமான ஒரு மிக மிக சுருக்கமான ஒரு கதை. நீ தெரிந்து கொண்டது என்னவென்றால், தர்மம் என்றுமே ஜெயிக்கும். இனி யாராவது தங்கச்சிக்காக ராவணன் போனான்னா அதெல்லாம் சொல்லாதீங்க. டேய், தங்கச்சிக்காக ராவணன் போனது இருக்கட்டும்டா, தங்கச்சி ஏன்டா காட்டுக்கு போனா, அவளுக்கு என்னடா பிரச்சனை, ஏன்டா காட்டுக்கு போனா, அதை மட்டும் கேளுங்க. வாயை முடிக்கிட்டு போயிடுவானுங்க. நன்றி, வணக்கம்.